டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம். உங்கள் இல்லத்திற்கும் இல்ல சுப நிகழ்ச்சிகளுக்கும் மேலும் சுவை கூட்ட யாழி அப்பளம். தரம் சுவை சரியான விலையில் கிடைக்கும் யாழி அப்பளத்தை வாங்கி பயன்படுத்துங்கள். மாவட்டம் தோறும் விநியோகஸ்தர்கள் வரவேற்கப்படுகிறார்கள். மேலும் விவரங்களுக்கு 9789251125. உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். நாம் இன்று சந்திக்கவிருக்கக்கூடிய ஆளுமை நாம் தமிழர் கட்சி வேட்பாளராக அண்ணன் சீமான் அவர்கள் இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் என நடத்தியிருக்காரு. சூரம்பட்டி 4 சாலையில் இருந்து உறவுகளோடு நடந்து போய் வேட்புமனு தாக்கல் செய்வதாக இருந்தது. ஆனால் எங்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு. சட்டத்தை மீறுபவர்கள் அல்ல நாம் தமிழர் கட்சிங்கிறது மக்களுக்கு புரிய வைக்கிறோம். அதே போல காவல்துறைக்கு நாங்க அவங்க சொன்னபடி செய்யறோம். அண்ணன் சீமான் அவர்கள் அதைத்தான் எங்களுக்கு சொல்லியிருக்காரு. திமுக அராஜக ஆட்சிதான் ஜனநாயகப்படி தேர்தலை சந்திக்கவில்லை. திமுகவா நாம் தமிழர் கட்சி சீதாலட்சுமியை பார்த்துடலாம் அப்படின்ட்டு நாங்க தனியால போறோம். வழக்கு பாய்வதாக இருந்தால் திமுக ஸ்டாலின் அவர்களுக்கு முதலமைச்சருக்கு எச்சரிக்கை விடுக்கிற எம்மேல வழக்கு பாயிட்டோம். எங்களுடைய உறவுகள் ஒருத்தர் மேற்கொண்டு நீங்க வழக்கு போடக்கூடாது. நாம் தமிழர் கட்சியினுடைய மகளிர் பாசறையின் மாநில ஒருங்கிணைப்பாளரும் பரபரப்பாக நடந்து முடிந்த ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளருமான திருமதி சீதாலட்சுமி அவர்களே, வணக்கம்மா. வணக்கங்க. இந்த தேர்தல் ஒரு பெரிய ஒரு யுத்த காலத்துக்குள்ள கிட்டத்தட்ட 20-25 நாட்கள் ஒரு மிகப்பெரிய யுத்தம் நடத்தி வெளியில வந்திருக்கீங்க. இந்த அனுபவம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஆனால் நாம் தமிழருக்கு என்றைக்குமே தேர்தல் அது ஒரு போர்க்களம் தான். அந்த போர்க்களத்தில் நம்ம சமரசம் இல்லாமல் எதிரி யாராக இருந்தாலும் ஒரு அறிவாயுதம் ஏந்தி இந்த களத்தில் நிற்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு பெருமை தான். இது தனிப்பட்ட ஒரு சீதாலட்சுமியினுடைய அடையாளமாக இல்லை, இந்த ஒட்டுமொத்த உலக தமிழர்களுக்கான ஒரு நோக்கமாகத்தான் அண்ணன் சீமான் அவர்கள் இந்த களத்தில் நிற்கிறதா தான் நான் பார்க்குறேன். நீங்கள் இந்த தேர்தல் களம் நீங்கள் இதுவரைக்கும் எத்தனை தேர்தல்களை சந்திச்சிருக்கீங்க? முதலில் நீங்கள் போட்டியிட்ட தேர்தல் களத்திற்கும் இந்த தேர்தல் களத்திற்கும் உள்ள வேறுபாடு என்ன? ஆனால் நாம் தமிழரில் 6வது முறையாக இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கேன். 2016 முதலாக பவானி சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக இருக்கும் பொழுது அன்றைக்கு இவ்வளவு உறவுகள் அல்ல. நம்ம மக்களை போய் இதே போல் துண்டறிக்கை கொடுப்போம், வாகனம் இருக்கும், அறிவிப்போம். ஆனால் மக்கள் ஆங்காங்க நின்று நம்மை பார்ப்பாங்க. அப்பவும் வாழ்த்தினார்கள். ஆனால் அன்றைக்கு ஒரு நாம் தமிழர் அரசியல் மக்கள்கிட்ட போகாமல் இருந்தது. இன்றைக்கு அண்ணன் சீமான் அவர்களே மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துற பணியும் செய்துட்டார். அதனால் இன்னைக்கு நம்ம மக்கள்கிட்ட போகும் பொழுது மிகுந்த அன்பையும் வாழ்த்துக்களையும் சொல்லி வாக்கையும் உங்களுக்கு தரோம் அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கு எம்ஜிஆர் அவர்கள் எப்படி மக்கள் மனதில் இடம் பிடித்தாரோ அதுபோல் அண்ணன் சீமான் அவர்கள் மூத்தவங்க, எங்கள் அம்மாயி, பெரியம்மா, அந்த மாதிரி அவங்களுடைய உள்ளத்தில் இடம் பிடிச்சிருக்கிறது பார்க்க. என் மூத்த மகன் நீங்கள் வந்தாலும் வரலைன்னாலும் நான் என் மூத்த மகனுக்கு தான் இனி போடுவேன், இன்னைக்கு இல்லை என்னைக்கும் போடுவேன். அதுவும் இல்லாமல் குறிப்பாக சின்னத்தை சொல்லி மைக் சின்னத்துக்கு தான் போடுவேன்னு சொல்லும் பொழுது ஒரு பெரும் மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் எனக்கு அந்த காலத்தில் கிடைச்சதுங்கண்ணா. இப்போ பொதுவாக ஊடகத்தில் பார்த்தீங்கன்னா திரு சீமான் அவர்களை பற்றி எதிர்மறையான சிந்தனைகள், இந்த ட்ரோலிங், ட்ரெண்டிங் அப்படின்லாம் பண்ணுவாங்க. ஆனால் இதெல்லாம் மக்கள்கிட்ட அது போய் அது எதிர்மறையாக அது போய் சேர்ந்துருக்கா, இல்லை அவர்கள் நேர்மறையாக பார்க்குறாங்களா அண்ணனை? இல்லை, இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா குறிப்பாக திமுக என்ன செய்யுங்கன்னா ஒரு சரியானவர்கள் வந்தால் கூட ஏதேறும் வகையில் மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சி செய்து அவர்களை அவங்களுக்குள்ள ஒன்றாக்கிக்கும். இது வரைக்கும் அப்படி சூழ்ச்சியாலையும் வேற அவதூறுகளாலையும் வீழ்த்த முடியாத ஒரு தலைவராக அண்ணன் சீமான் அவர்கள் இந்த களத்தில் நிற்கிறார். ஆகவே என்ன பண்ணுறாங்க, அவதூறுகளை பரப்ப தொடங்கிட்டாங்க. தனிப்பட்ட வன்மம், குடும்பத்தை கேவலப்படுத்துறது, இது மட்டும் இல்லைங்க, இவ்வளோன்னே இல்லை. எனக்கு தெரிந்து மதிப்பிற்குரிய மூத்த பத்திரிகையாளர்
நான் மணியண்ணா அவர்கள் சொன்னது போல அவதூறுகளை ஒரு அரசியல் தலைவராக சந்தித்தவர் அப்படின்னா அண்ணன் சீமான் அவர்கள் தான். மிக அதிகமான மிக அதிகமாக அவதூறுனா இது எனக்கு சில நேரங்கள் ரொம்ப வருத்தமாக இருக்கும். அவரை மட்டும் இல்லாமல் தங்கச்சி கையில் மற்ற குடும்பங்களை, இன்னும் அம்மாவை அப்பாவை எவ்வளவோ அவதூறுகள் சொல்லியிருக்காங்க. ஆனால் அண்ணன் சீமான் அவர்கள் எதற்குமே வந்து ஒரு இடத்துல கூட அவர் வந்து சோர்வடைய மாட்டார். ஏன்னா அவர் எடுத்துக்கொண்ட லட்சியம் தலைவருடைய தனக்கு கொடுத்த பணியை வந்து செய்கிறது. இன்னும் சொல்லப்போனால் அவர் சில நேரங்கள் சொல்லும்போது என்னுடைய இதயமே பாதி தான் துடிக்குது அப்படிங்கும்போதெல்லாம் கொஞ்சம் வருத்தமாக இருக்கும். ஆனால் அவர் எப்படி ஓட முடியும்னா ஒட்டுமொத்த உலக தமிழர்களே அவரை நேசிக்கிறாங்க, சுற்றிலும் ஒரு பாதுகாப்பு வளையமாக இருக்காங்க. அப்படி தான் நான் பார்க்குறேன். அப்படி இருக்கும் பொழுது இந்த களத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அண்ணன் சீமான் அவர்களுக்கு ஒரு அன்பும் வரவேற்பும் வாழ்த்துக்களும் தான் கிடைச்சதை வழிய அந்த அவங்க இந்த இணையதளத்தில் பரப்பக்கூடிய அவதூறுகள் எதையுமே மக்களை போய் சேரலைங்க. ஏன்னா மக்களுக்கு அங்கே சிக்கல்களுக்குள்ளே கிடக்குறாங்க. அப்போ இன்னைக்கு இவ்வளோ சிக்கலையும் பேசக்கூடிய ஒருவராக தான் அண்ணன் சீமான் அவர்கள். ஏன்னா இன்னைக்கு அண்ணனுடைய பேச்சுகள் போகாத இடம் இல்லை. தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பேர குழந்தைகளோ மகன் மகளோ அதை போட்டு காட்டும் பொழுது அப்போ இனி வந்து இவரை விட்டால் வழி இல்லை அப்படின்னு அண்ணன் சீமான் அவர்களுடைய ஆக்கப்பூர்வமான இந்த மண்ணுக்கான அரசியலை அவர் என்ன பேசுகிறாரோ அதுதான் மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்கு. அது வந்து நமக்கு தெரியுது. களத்தில் போகும் பொழுது மக்கள்கிட்ட எதிரொலித்ததை நான் பார்க்க முடிந்தது. அதாவது இந்த ஆட்சிகளின் காரணமாக மக்கள் படக்கூடிய அவதிகளுக்கு முன்னாடி இந்த மாதிரியான அவமானங்கள் அவமதிப்புகளை மக்களே ஏற்றுக்கிறது இல்லை. அதுதான். ஆமாங்க. அதாவது இன்னும் சொல்ல போனால் இப்போ அண்ணன் சீமான் அவர்கள் சிலர் கூட தெரியாமல் இருந்திருக்கலாம். இவங்க இருக்கக்கூடிய தளங்களில், திமுக குறிப்பாக இருக்கக்கூடிய தளங்களில் அண்ணனுடைய ஒரு எதிர்மறையாக, அதாவது அவதூறு பரப்பி ஒன்று போடும்போது எதுக்கு இவர் இவ்வளோ தூரம் திட்டுறாங்க, அப்போ இவர் யார் அப்படின்னு ஒரு தேடல் இருந்தது. அதுக்கு பிறகு சீமான் யான்னு போடும்போது அட இப்படிப்பட்டவங்களையா திட்டுறீங்க, இனி பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. அதாவது இன்னும் சொல்ல போனால் சீமான் அவர்கள் செல்லாத இடத்துக்கு கூட திமுக இருக்கக்கூடியவங்க கொண்டு போய் சேர்த்துனதாக தான் நான் பார்க்குறேன். இந்த மாதிரி அவதூறு பரப்புரைகளால கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்துறாங்க. ஆமாங்க. அப்படிதான் நான் கேள்வி வரல, திடீர்னு எதுக்கு ஒருத்தர் போட்டு இப்படி எதுக்காக ஒருத்தர் இந்த இதுல திட்டணும், எதுக்கு அவதூறு பரப்பணும், இவர் யாரு அப்படின்னு போகும்போது இது வரைக்கும் அவங்க என்னென்ன சிக்கலை சந்திச்சாங்களோ அந்த சிக்கலுக்கு ஒருத்தர் குரல் கொடுக்கிறாரே அப்படிங்கும்போது அவங்களுக்கு அது பெரிய ஒரு மாற்றமா என் மூத்த மகன் இனி இவர்தான் அப்படிங்கிற நிலைக்கு போயிடுறாங்க. இப்போ நீங்கள் இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்களுக்கு வந்து அவர் மதுபோதையில் இருக்கிறாரு, குடிகாரர் என்ற மாதிரிலாம் பரப்புரை பண்ணாங்க. ஆனால் அது போய் மக்கள்கிட்ட எடுபடலை. ஏன்னா மக்களை தாண்டி அவர் போயிட்டாரு அப்படிங்கிற இந்த திராவிட ஆதரவு ஊடகங்கள் வந்து இது வந்து இதனால் வந்து இவரை வீழ்த்தி விடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் மக்கள் அப்படி எடுத்துக்கிறது இல்லை. இல்லைங்க, ஒருபோது வீழ்த்த முடியாதுங்க. எப்படி விஜயகாந்த் ஒரு மாமனிதரோ ஒரு எவ்வளவோ வந்து உதவிகள் செய்து அவர் இருக்கும்போது கூட அவருடைய புகழ் தெரியல. இறந்த பிறகு எத்தனையோ கண்ணீரில் அவருடைய புகழ் இன்றைக்கு நமக்கு தெரியுது போலதான் அண்ணன் சீமான் அவர்கள் வந்து இவர்கள் திமுக குறிப்பாக சொல்லக்கூடிய அவதூறுகளும் அதாவது வன்மத்தை தனி மனித வன்மமும் மக்கள் கிட்ட போகல. மக்கள் அதையும் தாண்டி அண்ணன் நேசிக்கிறாங்க. நீங்களும் அண்ணன் சீமான் அவர்களும் ஈரோடு இடைத்தேர்தலை வந்து சுற்றி வந்தீங்களா? 20 நாட்கள், அவர் 10 நாட்கள் இருந்தால் நீங்கள் ஏற்கனவே சுற்றி வந்தீங்க. மக்கள் உங்களை பார்த்த பார்வையும் உங்களோட அணுகிய விதமும் எப்படி இருந்துச்சு? ரொம்ப மகிழ்வாக இருந்ததுங்க. இது வரைக்கும் களங்கள் இருந்தாலும் 3வது மாடியில் இருந்துட்டு மேலே இருந்துட்டு கை காட்டுவாங்க. கை காட்டுறது கூட இயல்பாக நம்ம வந்து ஒரு சரி பார்க்குறாங்க வணக்கம், அதையும் தாண்டி இப்படிம்பாங்க. அந்த அப்போ இது வந்து வாக்குகள் உறுதிப்படுத்தப்பட்ட வாக்குகள் அப்படிங்கிறது நமக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்குறாங்க. இன்னும் தனிப்பட்டு அழைச்சு அண்ணன் சீமான் அவர்களுக்கு தான் எங்களுடைய வாக்கு, நீங்கள் வந்தாலும் வரலைன்னாலும் வாக்கு செலுத்த நாங்கள் முடிவு செய்துட்டோம், நீங்கள் தைரியமாக நில்லுங்க, எவ்வளவு இடைஞ்சல்கள் சிக்கல்கள் இருந்தாலும் பார்த்துக்கலாம், நீங்கள் நிற்கிறது எங்களுக்கு பெருமை அப்படின்ட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக வாழ்த்துனாங்க, வரவேற்றாங்க. இன்னும் சொல்லப்போனால் அந்த பரப்புரை முடிந்து வரும் பொழுது ஒரு வெறுமையை உணர்ந்தேன். ஏன்னா தொடர்ந்து காலையில் ஓடி ஓடி மக்களை பார்க்குறது, அதுக்கு பிறகு மாலை வாகன பரப்புரை, மக்கள் நிற்கக்கூடிய இடங்கள்லாம் நம்மளை கவனிக்கிறாங்க பார்த்தீங்களா. நான் அப்போவே சொல்வேன், நான் பேசி முடிச்சுட்டு எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு, இது வள்ளுவனுடைய வாக்கு, நாங்கள் சொல்வதில் சரி என்றால் நீங்கள் சிந்தித்து நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்துங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு அது வந்து பிடிக்கும். அதே போல் கோரிக்கைகளை வந்து எடுத்துகிட்டு ஓடி வருவாங்க. இப்போ தான் நாம் தமிழர் போகிறாங்க அப்படின்ட்டு ஒருத்தர் சொல்லுவார், உங்களை தேடிட்டு ஒருத்தர் வந்தார், அதில் திமுக காரங்களும் இருக்காங்க, மற்ற கட்சிகளை சார்ந்தவங்களும் இருக்காங்க, ரொம்ப மக்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்காங்க. இப்படி எல்லாருமே வந்து கோரிக்கைகளே சொல்கிற அளவுக்குன்னா அப்போ எவ்வளோ தூரம் நம்ம மேலே நம்பிக்கை வச்சுருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. அண்ணன் சீமான் அவர்கள் தவிர்க்க முடியாத ஒரு பேராற்றலாக, நீங்கள் அவதூறாலையும் வீழ்த்த முடியாது, வேறு ஒன்றாலையும் வீழ்த்த முடியாது. அப்போது இப்படி பார்க்கும் பொழுது திராவிட தத்துவம்
வீழத் தொடங்கி விட்டது, தமிழ் தேசியம் எழுகிறது அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுதுங்க. நீங்கள் இவ்வளவு தேர்தல் பரப்புரையெல்லாம் பண்ணியிருக்கீங்க. இதே மற்ற தேர்தல்காரர்களுக்கும் அவர்களுக்கான பரப்புரை, ஆர்ப்பாட்டமான ஒரு இது, மக்களுக்கான இடையூறு, அப்புறம் கூட்டம் நடந்த இடத்துல கூட அங்கங்கே பொருட்களை போட்டு போகிறது, அந்த மாதிரிலாம் இல்லாமல் நாம் தமிழர் கட்சிக்குன்னு ஒரு பண்பாடு இருக்குது. ஒரு கூட்டம் நடத்தினா உடனே சுற்றுச்சூழல் பாசறை அதை தூய்மைப்படுத்துவாங்க. அவங்க வந்து எல்லாருமே வந்து தன்னார்வலராக வருவாங்க. மக்களை யாரும் வந்து கடிஞ்சு கொள்ள மாட்டாங்க. இதையெல்லாம் மக்கள் கவனிச்சாங்களா? உறுதியாக மக்கள் கவனிச்சாங்க. குறிப்பாக நான் இன்னொரு செய்தியை சொல்கிறேன். கடைசி நாள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயில், அது 4 மணிக்கெல்லாம் அந்த பொதுக்கூட்டத்துக்கு வந்துட்டு, ஏன்னா 6 மணிக்கு முடிக்கணும் அப்படிங்கிறதுனால, குறிப்பாக முக்கியமான ஊடகத்தில் இருக்கக்கூடிய ஒருவர் எங்கிட்ட தனிப்பட்டு அழைச்சி சொன்னது என்னன்னாங்க, இதுவரைக்கும் நாங்கள் பார்க்காது, எவ்வளவு காசு கொடுத்தாலும் இப்படி ஒரு வேலையை நாம் தமிழர் தாண்டி யாரும் செய்ய முடியாது, என்னங்க சொல்லு அப்படிங்கும்போது அவர் சொல்கிறாருங்க. அதாவது தண்ணீர் பெரிய அந்த குவளை இருக்குங்களா, பெரிய குவளை, சின்னதில்லை, பெரிய குவளையை முதுகில் தூக்கி வச்சுக்குவாங்க. அதில் இந்த பக்கம் திருக்குனா தண்ணி வர மாதிரி இருக்கும். கையில் வந்து குவளை எடுத்துட்டு யார் யாருக்கு தண்ணீர் தாகம் இருக்கோ அவங்கள போய் இப்படி திரும்பி திரும்பி நின்று அவங்க குடித்ததை பார்க்கும் பொழுது ரொம்ப நாங்கள் வந்து அதாவது ரொம்ப நாங்கள் பரவசம் அடைஞ்சோம். இப்படி ஒரு வேலையை வந்து நாம் தமிழர் தாண்டி யாராலும் செய்ய முடியாது, ரொம்ப நாங்கள் தலைவணங்குறோன்னு தனிப்பட்டு வந்து வாழ்த்துனாங்க. அது மட்டும் இல்லாமல் கூட்டம் முடிந்த உடனே அங்கங்கே கிடக்கக்கூடிய காகிதங்கள், வேற நெகிழி எதுவாக இருந்தாலும் எடுத்து போட்டுட்டு இருக்கைகளை எல்லாம் சரி பண்ணிட்டு, அந்த இடம் வந்து ஏற்கனவே கிடந்த குப்பைகளை கூட எடுத்து போடக்கூடிய ஒரு பணியை செய்கிறாங்கன்னா, இது வேறு எந்த கட்சியாலும் இந்த மண்ணில் வாய்ப்பு இல்லை. அது நாம் தமிழர் செய்கிறது, ரொம்ப நாங்கள் தலைவணங்குறோன்னு வாழ்த்துனாங்க. இப்போ ஆட்சி அதிகாரங்கள் உங்களுக்கு வந்து ஒரு தடையாக இருந்தாலும் கூட, இங்கே உள்ள அதிகாரிகளும் காவலர்களும் வந்து அவர்களுக்கு என்னதான் அழுத்தங்கள் கொடுத்தாலும் அதை தாண்டி உங்களுக்கு வந்து உங்களோட தன்மையை அவங்கள பார்த்தாங்களா, உறுதியாக பார்த்தாங்க. நான் இந்த என்றைக்கும் இல்லாத வகையில் இந்த தேர்தல் கிழமை எப்படி இருந்ததுன்னா, என்னுடைய குடும்ப விழா எப்படி இருக்கும், ஆளுக்கு ஒரு பணியை செய்துட்டு இருப்போங்களா, அது அந்த விழா போல இருந்தது. இன்னும் சொல்ல போனால் காவலர்கள் நான் அந்த கடைசி நாள் வந்து வாக்கு சாவடிக்கு போகும் பொழுது கள்ள ஓட்டுகள் போடுறத பதிவு பண்ணிட்டு ரொம்ப வருத்தத்தோடு நான் வெளியில் வரும்போது, தங்கச்சி நில்லுங்க, அதிகாரம் வலிமையானது, எப்படியாவது அண்ணன்ட்ட சொல்லி அடைஞ்சிருங்க அப்படின்ட்டு அவர் பாட்டுக்கு போகிறாருங்க. அப்போது அவர்கள் வந்து தாங்கள் என்ன நினச்சாங்களோ அதை செய்ய முடியாமல் கட்டப்பட்டிருக்காங்க. நியாயத்துக்கு அவங்க போராட முடியல, வேறு வழியே இல்லாமல் அந்த இடத்துல நிற்கிறாங்க. தேர்தல் அதிகாரிகளாக இருக்கக்கூடியவங்க எல்லோருமே இங்கே இருக்கக்கூடிய வட்டாட்சியர் அலுவலகங்களில் பணிபுரியக்கூடிய வருவாய் அதிகாரிகளாகட்டும், தாசில்தார் ஆகட்டும், எல்லாருமே அங்கே இருக்காங்க. இப்போ அவர்களும் வந்து தாங்கள் சரியானதை செய்ய முடியலை. இப்போ முழுக்க முழுக்க இது என்ன, திமுகவினுடைய அராஜகம் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது அப்படிங்கிறது என்னால் தெளிவாக சொல்ல முடியும். அது வந்து இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கும், தேர்தல் அதிகாரிகளுக்கும் தெரியும், காவலர்களுக்கும் தெரியும் தான் நான் பார்க்குறேன். அப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் வந்து கூடுதலாக 12,000 13,000 வாக்குகள் இந்த முறை வாங்கியிருக்கிறீங்க, ஆனால் இது வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய வாக்குகள், அப்புறம் இவங்க கள்ள ஓட்டுன்னு சும்மா சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பரப்புரையை வந்து திராவிட ஆதரவு ஊடகங்கள் பரப்புனாங்க. அது உண்மை நிலவரம் என்னங்க? இல்லை, இதை நான் எப்படி பார்க்குறேன்னாங்க, இப்போ வந்து பாரதிய ஜனதா கட்சி அவங்க கூட்டணியாக இருந்தாலும் நிற்கலை. அதே போல் அதிமுக கூட்டணி இருக்கிறவங்க தேர்தல் நிற்கலை. ஒரே ஒரு இது பணபலம் கூட்டணிகளோட நிற்கக்கூடிய திமுக. அடுத்தது பார்த்திங்கன்னா தனித்து இந்த மண்ணையும் மக்களையும் நம்பி அண்ணன் சீமான் அவர்கள் வேட்பாளர் நிறுத்தப்பட்டு இருக்கக்கூடிய சீதாலட்சுமி ஐயா நான். இப்போ இதில் பார்க்கணும், உண்மையிலுமே அவர்கள் அதாவது கட்சியை தாண்டி இப்போ கூட்டணி இல்லை இருந்தாலும் அவங்க வந்து இந்த மண்ணில் திமுக வீழ்த்தப்படணும் அப்படின்னு பாரதிய ஜனதா கட்சியோ அல்லது அதிமுகவோ நினைத்திருந்தால் அவர்கள் முறையாக தலைமை அவங்க ஒரு அறிக்கை கொடுத்திருக்கணும். இந்த இடத்துல நாங்க கூட்டணி இல்லை, ஆனால் இந்த இடத்துல எதிரி வந்து பெரிய பூகம்பமா நிற்கிறான். எனக்கு ஒரு கேள்வி இடையூறுக்கு மன்னிக்கணுமா, கேள்வி வருதுமா, அது எப்படிமா எல்லா கட்சிக்காரர்களை கூப்பிட்டு ஃபோன் பண்ணி சொல்ல முடியுமா இவங்களுக்கு நீங்க வாக்கு போடுன்னு? நீங்க சொன்ன மாதிரி பொது அறிவிப்பை வெளியிட்டா தானே வாக்கு போடுவாங்க. ஆமா ஆமா, இப்ப பொது வாக்காளர்கள் வந்து நீங்க நிர்வாகிகிட்ட சொல்லலாம், வாக்காளர்கிட்ட போய் சொல்ல முடியுமா நீங்க வந்து நாம் தமிழருக்கு மறைமுகமா ஓட்டு போடுங்க? எனக்கு அந்த லாஜிக்கே புரியல. ஏன்னா கள நிலவரம் நம்ம பார்த்திருக்கோம், பல தேர்தலில் பார்த்திருக்கோம். அப்படி சாத்தியமா, அப்படி சொல்ல முடியுமா? இல்ல, இப்போ வந்து முறையா அவங்க சொல்லப்பட்டிருந்தா என்றைக்கும் வந்து கட்சிக்காரர்கள் கட்சிக்கு உண்மையா இருப்பாங்க. இப்போ எப்படி நம்ம நாம் தமிழருக்கு இருக்கிறோமோ அதே போல அவர்களோட கட்சிக்கும் உண்மையாக இங்க இருக்கக்கூடிய தொண்டர்கள் இருப்பாங்க. அப்போ தலைமை ஒரு அறிவிப்பு கொடுத்து அதற்கு பிறகு வாக்குகள் விழுந்திருந்தாலோ அல்லது விழலைனாவோ இந்த மாதிரி அறிவிப்பு கொடுத்தாங்க அப்படின்னு நம்ம ஏற்றுக்கலாம். ஆனால் இதற்கு மாற்றாக இன்னும் குறிப்பா சொல்ல போனா திமுக என்ன செய்திருக்கு, ஒருபோது சீமான் வர விட்டுறாதீங்க, நீங்க வந்து எங்களுக்கு போடலைன்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நோட்டாவுக்காவது போடுங்க அப்படின்னு சொல்லி தான் காசு கொடுத்து திமுக இந்த வேலையை செய்தாங்க. எந்த கட்சிக்காரங்களுக்கு?
அது மற்ற கட்சிகள், அது குறிப்பாக சொல்ல போனால் அதிமுக கூட்டணி, பிஜேபி கூட்டணி, ஏன்னா அவர் அமைச்சர் ரகுபதியே சொன்னார் அதிமுக வாக்குகள் எங்களுக்கு வந்திருக்குன்னு சொன்னார். இல்லை, ஒரு சில இடங்கள்லைங்க அதிமுக கூடிய உறவுகள் நம்ம போகிறத பார்த்துட்டு தங்கச்சி சீமான் பேசுகிறத எங்களுக்கு பிடிக்கும், உறுதியாக நாங்கள் போடுறோம்னு சொல்லும்போது அதையே வந்து தெரிந்து கொண்டு என்ன பண்ணுறாங்க, ஒரு சில அந்த அந்த என்ன சொல்கிறது, அந்த வார்டில் கூட நாம் தமிழர் அதிகமாக வந்துட்டு அவங்களுக்கு அவமானம்னு நினச்சி, இன்னும் சொல்ல போனால் எங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய அந்தியூர் எம்எல்ஏ இருக்கக்கூடிய வெங்கடாஜலம் அண்ணா கூட ஒரு பகுதியில் வந்து நீண்ட நேரம் காத்திருந்து அதிமுக காரங்கிட்ட பேசுகிறாங்க. அப்போது இது வந்து என்ன ஆகுது அப்படின்னா, அப்போ சீமானண்ணன் மேலே ஒரு அச்சம் தானே, அப்படி தானே. அப்படி இருக்கும் பொழுது எப்படி வாக்கு விழுந்த பிறகு இவ்வளோ எங்கள் வாக்குகள் விழுந்திருக்கோ அந்த வாக்குகள் விழுந்திருக்குன்னு சொல்கிறது முடியாது. ஆனால் இதையெல்லாம் தாண்டிங்க கட்சியில் ஒரு சிலர் பிஜேபியில் இருக்கலாம், அதிமுக இருக்கலாம், வேறு கூட்டணிகள் கட்சி இருக்கலாம், ஆனால் அண்ணன் அவர்களை நேசிப்பவர்கள் இருக்காங்க. அதை யாராலையும் மறுக்கவும் முடியாது, மாற்றவும் முடியாது. அவர்கள் இந்த மண்ணுக்கு தேவையான அரசியலை சீமான் அவர்கள் முன்னெடுக்கிறார். இன்றைக்கு அந்த கட்சி தனித்து நிற்கிறது. அப்போ நம்முடைய வாக்குகள், நம்ம கட்சி இல்லை, நம்முடைய வாக்குகள் நிச்சயமாக சார்பில்லாம அந்த கட்சியில கூட உறுப்பினராக இருக்கலாம். ஆனால் அண்ணனை நேசித்தவர்கள் போட்டிருக்கலாம், அது உறுதி சொல்ல முடியாது. ஆனால் கட்சியாக வந்து போடலை. அண்ணன் செய்வது சரி, இந்த மண்ணுக்கான ஒரு அரசியல், மக்களுக்கான ஒரு தேவை நிறைவேற்றுகின்ற அரசியல் நாம் தமிழர்ல இருக்கு, இந்த தத்துவம் சித்தாந்தம் வெல்லணும்னு புரிதலோட போட்ட வாக்குகள் வேணா போட்டிருக்கலாங்க, அது நம்ம உறுதியாக சொல்ல முடியாது. இப்போ பணம் கொடுத்தவங்கலாம் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி எதிர்த்து வாக்கு போட்டாங்களா உங்களுக்கு? அப்படி இல்லை, எனக்கு தெரிஞ்சு சில பக்கம் திமுக காரங்க பணம் கொடுத்து வரல அப்படின்னு அவங்களுக்கு ஒரு சண்டை, அலைபேசி எடுத்துட்டு வெளியில் ஒடியாராங்க. இங்கே பாரு இந்த, ஏன்னா அவங்களுக்கு தெரியும், கணக்கு வச்சிருக்காங்க, அவங்க தெரியும், ஏன்னா உள்ள உட்காந்துருக்க எல்லாமே சுயேட்சை போட்டு அவங்களுடைய முகவர்களாகவும் உள்ள இருக்காங்க, எல்லாமே மொத்தத்துக்கு திமுக தான். இந்த வார்டில் இவ்வளோ கொடுத்த பணம் இன்னும் வரல, என்னாச்சு கூப்பிடுங்க அப்படின்ட்டு சொல்லி இன்னும் வரல பாரு அப்படிங்கிறவங்களும் இருக்காங்க. நான் வெளிப்படையாகவே வந்து பார்த்த சிலர்லாம் பேசிகிட்டு இருக்கிறது. இதெல்லாம் தாண்டி ஒன்று நடந்தது, அதையும் நான் உங்கள்கிட்ட பதிவு பண்ணிடுறேன். என்னென்னா, கருங்கல்பாளையத்தில் வாக்கு எண்ணிக்கையெல்லாம் முடிஞ்சு போய் அந்த பகுதியில் போய் நான் கொடுத்த காசை திருப்பி கொடுங்கன்னு திமுக காரங்க கேட்குறாங்க. ஓ, நீங்க ஓட்டு போடல, எனக்கு ஓட்டு விழுகலை, இந்த பகுதியில் வந்து எல்லாம் வந்து அண்ணன் சீமான் அவர்களுக்கு தான் போட்டிருக்கீங்க, இப்போ நாங்கள் கொடுத்த காசை கொடுங்கன்னு ஒரு சிலர் திருப்பி கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் ஒரு சிலர் நீ பண்ணுறதா பண்ணிக்கோ, பார்த்துக்க, நீ தானே கொடுத்த அப்படிங்கிற அளவுக்கும் சொல்லியிருக்காங்க. இது ஒரு சில சாட்சிகளோடைய என்னால் சொல்ல முடியும், அந்த அளவுக்கு வந்து இருக்குது. மற்ற எல்லா பகுதிகளும் நடந்ததா அப்படிங்கிறது தெரியாது. இந்த அளவுக்கு தான் அவர்களுடைய இது வரைக்கும் இந்த திராவிட மாடல் சொல்லிட்டு, அது இந்த திராவிட மாடல் இப்படிதான் இருக்கு. அப்போ உங்களுக்கு கிடைக்கப்பட்ட 24,151 வாக்குகளும் நாம் தமிழருக்காகவே கிடைத்த வாக்குகள் அப்படின்னு உறுதியா சொல்ல முடியும்? உறுதியா சொல்ல முடியுங்க. நாம் தமிழருக்காக, நாம் தமிழர் தத்துவம் சித்தாந்தம் இந்த மண்ணில் வெல்லணும். அதுல ஈரோட்டு மண்ணில் தமிழர்கள் மான உணர்வோடும் இன உணர்வோடும் உறுதியாக வாக்களிச்சிருக்காங்க நாம் தமிழர் கட்சி ஒளிவாங்கி சின்னத்துக்குன்னு சொல்ல முடியும். இப்போ நீங்கள் உங்களுக்கு பெரிய தடையாக இருந்து இந்த தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா ஈவி ராமசாமி பெரியார் அவர்களை பற்றின அவர் கூறியது, அவர் பேசியதாக அண்ணன் சொன்னது வந்து பெரிய ஒரு வாத விவாதமாகி வீட்டை எல்லாம் முற்றுகையிட்டு திருமுருகன் காந்தி வந்து இங்கே ஒரு வேட்பாளரை நிறுத்தியிருந்தார், பெரியார் ஆதரவு வேட்பாளரை. அவர் உங்களுக்கு பெரிய தடையாக இருந்தாரா? இன்னும் சொல்ல போனால் நான் உண்மையை சொல்லணும்னா, திருமுருகன் காந்தி என்ன அவங்க வந்து பெரியாரை அவமானப்படுத்தியிருக்கான்னு தான் சொல்லணும். பேசாமல் இருந்திருந்தா கூட அவருக்கான ஒரு மதிப்பு இருந்திருக்கு வேணுமா. ஆனால் அவர் பெரிய துண்டறிக்கை போட்டுங்க, அது அந்த மிகப்பெரிய ஒரு வண்ணத்தாளில் பெரியார் வந்து பிரபாகரன் அவர்கள் மேலே முதல் பக்கம் பார்த்திங்கன்னா முழு படம் இருக்கும். அவர் மேலே பெரியார் வந்து பிரபாகரன் தலைவர் மேலே கை போட்டிருக்கிற மாதிரி கைத்தறியை வச்சுட்டு இப்படி எல்லா படங்கள் போட்டு எவ்வளோ வாக்குகள் விழுந்ததுன்னு உங்களுக்கே தெரியும். அப்போது இது நான் எப்படி பார்க்குறேன்னா, பெரியாரை அவமானப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். இப்போ நோட்டாவுக்கு அதிகமாக வாக்குகள் விழுந்திருக்கு, என்ன காரணமாக இருக்குமா அதுக்கு? இல்லை, அதில் ஒரு குறிப்பாக பார்த்தீங்கன்னா சில கட்சி அதிமுகவில் மற்ற கட்சிகள் இருக்கிறவங்க ஒருபோதும் நீங்கள் வந்து சீமானுக்கு போடக்கூடாது, நாம் தமிழருக்கு போடக்கூடாது, ஏன்னா இவர் வளர்ந்துட்டா இந்த காலத்தில் நம்ம ஒரு அரசியல் செய்ய முடியாது அப்படிங்கிறதுனால திமுக காரங்க ஒரு பணத்தை கொடுத்தோ அல்லது ஏதோ ஒரு வகையில் சொன்னதனோட விளைவு நோட்டாக்கு விழுந்து, ஏன்னா இதுவரைக்கும் இல்லாத இவ்வளோ நோட்டாக்கு விழுந்திருக்கு அப்படின்னா வெளிப்படையாகவே சொன்னாங்க, நீங்கள் எங்களுக்கு போனால் பரவாயில்ல, அப்போ நம்மளுக்குள்ளே சண்டை இருந்துக்கலாம், திமுகவுக்கு மாற்று அதிமுக, அதிமுகவுக்கு மாற்று திமுகங்கிறது ஒருபோது இல்லைங்கிறத நோட்டாக்கு போட்டதுலேருந்து நம்ம நிரூபிக்க முடியும். ஏன்னா உங்களுக்கே தெரியும், 2 பேருமே சாராய ஆலைகள் நடத்துகிறாங்க. இந்த ஆட்சி வந்தால் இவங்க சமாதானம் வைப்பாங்க, அந்த ஆட்சி வந்தால் அவங்க அப்படி தானே இருக்குது. அது குறிப்பாக திமுக வந்து ரொம்ப அராஜகம் தான் சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த மண்ணில் அதிமுக சேர்ந்த உறவுகளும் இருக்காங்க. கொஞ்சம்
சின்ன ஒரு மென்மைத்தன்மை இருக்கும். ஆனால் இவங்க திமுக முழுக்க முழுக்க வன்மத்தை, தனி மனித தாக்குதலை வந்து அதிகமாக செய்கிறாங்க. அதில் போடக்கூடாது, நீங்கள் மைக் சின்னத்துக்கு சீமானுக்கு போடக்கூடாது அப்படின்ட்டு நோட்டாவுக்கு போட வச்சுருக்காங்க. உங்களை முதல்ல எப்படியெல்லாம் வந்து அவமதிச்சாங்க, அவமானப்படுத்தினாங்க, இறுதியாக டெபாசிட் வாங்க முடியல பார்த்தியா அப்படின்னு ஒரு பரப்புரை பண்ணாங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் எப்படி பார்க்குறேன்னா, நாங்கள் ஒரு சாதாரணமானவங்க, யாரையும் உங்களை போல கூட்டணி வைக்கல, பணத்தை கொடுத்து வாக்க கேட்கல. அதே போல் நீங்கள் இதுவரைக்கும் நாங்கள் 4 ஆண்டுகளில் திராவிட மாடல் ஆட்சி மிக சிறப்பாக செய்து விட்டோம் அப்படிங்கிறவங்க எதுக்காக எங்களை கண்டு பயக்கணும் சொல்லுங்க? அப்போ அவங்க மிகச்சரியான ஆட்சி செய்திருந்தா நான் ஒன்னே நான் கேட்குறேன், திமுக தனிச்சு நின்றுக்கணுங்களா? ஈரோட்டு மண் எங்க பெரியார் மண், காலங்காலமாக நாங்கள் போற்றுகின்ற பெரியார் அப்படிங்கும்போது மிகச்சிறந்த ஆட்சி நீங்கள் கொடுத்துருக்கிற மாதிரி இருந்தால், இவ்வளோ ஆண்டுகள் நீங்கள் வந்து மிக சிறப்பாக இந்த மண்ணுக்கான அரசியலை செய்திருந்தால், இந்த இடத்துல கூட்டணி வேண்டாம், தனிச்சு நிற்கிறோம். ஏன்னா நாம் தமிழர் தனிச்சு நிற்கிறாங்க, நாங்கள் சரிசமமான போட்டியை தனிச்சு நின்று வென்று காட்டுறோன்னு நீங்கள் நின்றுருந்தீங்க அப்படின்னா நான் உங்களை மதிப்பேன். ஆனால் கூட்டணி வச்சு பணத்தை கொடுத்து, அது போக இன்னும் ஒரு சிலதெல்லாம் வெளிப்படையாக நான் சொல்ல முடியாதுங்க. சொன்னால் எதிரியோட பலவீனத்தை பிடிச்சு அடித்து நான் வாக்கு வாங்கினது ஆயிரும்ன்ட்டு நான் அதை தவிர்த்துட்டு, அண்ணன் சீமான் அவர்களும் எப்பவுமே அப்படிதான் தத்துவத்தை, சித்தாந்தத்தை, என்ன நோக்கங்கிறத சொல்லி எங்களுக்கு வாக்கு விழுகணும்னு தான் நினைப்பார் வழிய, எதிரியுடைய பலவீனத்தை கூட நம்ம வந்து அதை உள்வாங்கக்கூடாது, அதை பற்றி நம்ம எந்த இடத்துல பேசக்கூடாது நினைப்போம். இப்போ இவ்வளவு தாண்டி எங்கள் மேலே அச்சம் இருந்திருக்குங்கிறதே தெரியுது. உங்களுக்கு வந்து இப்போ அதிமுக திமுகவில் தமிழ்நாட்டுக்குள்ளே தான் அவங்களுக்கு ஆதரவு இருக்கும். ஆனால் உங்களுக்கு புலம்பெயர் தமிழர்கள் எல்லாம் மிகப்பெரிய ஒரு படைபலமாக நின்று பின்னாடி ஆதரவு கொடுத்துருக்காங்க, குரல் கொடுத்துருக்காங்க. இந்த பலம் உங்களுக்கு எப்படி களத்தில் வந்து உங்களுக்கு உதவுச்சு? நான் எப்படி பார்க்குறேன்னாங்க, நான் எப்போவுமே இந்த நாம் தமிழர் வந்து 2009 இனத்தை அழித்து விட்டோம், இனி தமிழினம் எழுதாதுன்னு இவங்க திமுக கொக்கரித்த போது அண்ணன் சீமான் அவர்கள் தான் விழ எழுவோம் அப்படின்னு சொல்லி அந்த களத்தை வந்து மீண்டும் உயிர் போடுங்க அறிவாயுதம் ஏந்தி ஒரு அரசியல் களத்தில் புலிக்கொடியை பறக்க விடுறார். அப்படி இருக்கும் பொழுது இந்த விதையாய் விழுந்த மாவீரர்கள் என்றைக்குமே எல்லோருக்குமே, நாம் தமிழரில் களத்தில் நிற்கிற எல்லோருக்குமே பேராற்றலாக இருப்பாங்கிறத நான் உணர முடிகிறது. அது மட்டும் இல்லைங்க, இந்த புலிக்கொடி 1000 ஆண்டுகளுக்கு மேலே தொடர்ந்து இந்த மண்ணில் பிறந்த கொடி. அப்போ அந்த கொடியை புலிக்கொடியை பற்றுறுதியோட ஆத்மார்த்த உணர்வோடு நீங்கள் பிடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த வகையில அச்சமே வராது. அதனால தான் நீங்கள் அந்த வேட்புமனு தாக்கல் செய்யும்போது தனிச்சு போனீங்களா? அது வந்து எப்படின்னாங்க, சட்ட ஒழுங்கு இவங்க கட்டுப்படுறதில்ல, இவங்க தீவிரவாதிகள் அப்படின்ட்டு போன முறை வந்து கார்மேகன் ஐயா வேட்பாளராக வேட்புமனு தாக்கல் செய்ததுக்கு இப்போ வந்து இந்த தேர்தலுக்கு 4 நாட்களுக்கு முன்னால் வழக்கு பதிவு பண்ணுறாங்க. அதனால என்னென்னா, சில தம்பிகள் பொருளாதார சூழல், மீண்டும் நீதிமன்றத்துக்கு போகிறது, வேலை போச்சு, இப்படி ஒரு சிக்கல் இருந்ததுனால சரி நம்ம சட்டத்துக்கு கட்டுப்பட்டு நீங்கள் வேண்டாங்கிறீங்களா, தனி ஒரு போய் நான் பண்ணுறேன், எத்தனை வழக்குகள் போட்டாலும் எம்ஏ போடுங்க அப்படின்னா. அந்த புலிக்கொடியை பிடிச்சிட்டு போகும்போது கூட மக்கள் வந்து திருப்பூர் குமரன் இந்த மண்ணில் புலி பிடிச்சிட்டு போன மாதிரி இருந்தது அப்படின்ட்டு பதிவு செய்திருந்தாங்க. இதுக்கு காரணம் வந்து ஊடகங்கள் வந்து இன்னும் சொல்ல போனால் அதை வந்து சிறப்பாக காட்டியிருந்தாங்க. இதுவரைக்கும் ஊடகங்கள் ஆதரவாக இருந்தாங்க ஆரம்பத்தில் வந்து இருந்தாங்க. அதாவது எவ்வளவோ சிக்கல்களை ஊடகங்களும் அந்த பெருமுதலாளிகள் இவங்கள்ட்ட வந்து இது பண்ணியிருப்பாங்க. எவ்வளவுதான் விலை பேசினாலும் அதையும் தாண்டி உள்ளுணர்வோட அண்ணன் சீமான் அவர்களை காட்ட வேண்டிய இடத்துக்கு வந்து நகர்த்தப்பட்டிருக்கு ஊடகங்கள். அப்படிதான் பார்க்கணும். அதில் வந்து நம்ம தனிப்பட்டு நம்ம சொல்ல வேண்டாம், சில ஊடகங்கள் வந்து மிக சிறப்பாகவே காட்டினாங்க. அதனால மக்கள் கிட்ட போய் சேர்ந்தது. ஒரு தம்பி கூட ஒரு பேட்டியில் எடுத்திருப்பாங்க, நீங்கள் யாருக்கு ஓட்டு போட போறீங்கன்னா சீதாலட்சுமி தெரியுமான்னா தெரியும். எப்படி தெரியும்னா நான் டிவியில் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி வந்து நான் யாருக்கு ஒரு சாதாரணமாக இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு, என்னை வந்து அண்ணன் வந்து 2ஆம் கட்ட தலைவர்களை வளர்த்துறதில்ல, யாரையும் அடையாளப்படுத்துறதில்ல, பெண்களாகவும் மதிக்கிறாரு. அப்போ இன்றைக்கி நினச்சி பாருங்கள், எங்கள் பெரியார் திமுக காரங்க உண்மையிலுமே அவங்க தான் ஒரு பெண் வேட்பாளர் நிறுத்தியிருக்கணும். ஆனால் அண்ணன் சீமான் அவர்கள் அதை செய்து என்னை வந்து இன்றைக்கு இருக்குது எங்கே போனாலும் நாம் தமிழர் வேட்பாளர் தானே, சீமான் வேட்பாளர் தானே அப்படின்னு கேட்குற அளவுக்கு என்னை கொண்டு வந்திருக்காருன்னா இது திமுக செய்துருங்களா? நான் கேட்குறது தான். ஒருபோதும் செய்ய மாட்டாங்க. வேணா அவங்க குடும்பத்துக்கான அரசியல் செய்கிறாங்க. ஆனால் இங்கே குடும்பமாக வந்து ஒட்டுமொத்த இந்த மண்ணுக்கான மக்களுடைய தேவை நிறைவேற்றுவதற்கான ஒரு அரசியலை நாம் தமிழர் அரசியல் தான் நம்ம செய்கிறோம். ஸோ மொத்தத்தில் வந்து நாம் தமிழர் கட்சி என்பது ஒரு தவிர்க்க முடியாத அரசியல் சக்தியாக மாறி இருக்கிறது அப்படிங்கிறது ஈரோடு இடைத்தேர்தல் நிரூபிச்சிருக்குன்னு சொல்லலாம். உறுதியாக நிரூபிச்சிருக்குன்னு நான் சொல்ல முடியுங்க. இன்னும் சொல்லப்போனால் எதற்குமே விலை போகாமல் உண்மையும் நேர்மையுமாக நாம் தமிழருக்கு கிடைத்த பெற்ற வாக்குகள் தான் 24,151 வாக்குகள்
உண்மையான வாக்குகள். இது நான் மட்டும் சொல்லலைங்க, திமுக இருக்கக்கூடிய சில உணர்வாளர்கள் இருப்பாங்கல்ல, அங்கேயும் வந்து நான் என்றைக்குமே சொல்வேன், திமுகவினுடைய தத்துவம் தவறு, தலைமை தவறு. ஆனால் அந்த தலைமைக்கு ஸ்டாலின் அவர்கள் போறதுக்கு, அதுக்கு முன்னால் கருணாநிதி அவர்கள் போறதுக்கு இங்கே யார் காரணம் வந்தாங்க? என்னுடைய பெரியப்பனும் சித்தப்பனும், இன்னும் சொல்ல போனால் அண்ணனும் தம்பி இந்த மண்ணில் உழைச்சி தான் அவங்களுக்கு அந்த இடத்த கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது நான் வந்து இவர்களை தவறு சொல்ல மாட்டேன். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய அந்த ஸ்டாலின் அவர்கள் தான் வந்து தவறுன்னு சொல்லுவேன். அந்த தத்துவம் தான் தவறு. இப்போ அந்த தத்துவம் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே அவ்வளோதான். இனி வந்து இந்த தத்துவம் வந்து வீழத் தொடங்கிச்சு. திராவிட தத்துவம், தமிழ் தேசியம் மெல்ல எழத் தொடங்கிச்சு. அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையான வாக்குகள் தான் நாம் தமிழருக்கு விழுந்த வாக்குகள், உண்மையான வாக்குகள், நேர்மையான வாக்குகள். இது வந்து எல்லோரும் சொல்லுவாங்க. இன்னும் சொல்ல போனால் உலக தமிழர்கள் எல்லோருமே இந்த களத்தில் இல்லைனாலும் ஒவ்வொருவருடைய உணர்வும் தூங்காமல் அத்தனை பேர்த்தோட உணர்வுகளும் உளப்பூர்வமாக இந்த ஈரோடு கிழக்கு தேர்தல் பரப்புரையின் போது இருந்தது அப்படிங்கிறத உறுதியாக உணர முடியும். நிச்சயமா. நன்றிங்கம்மா. வாழ்த்துகள். வருங்காலத்தில் வந்து கோட்டைக்குள் வந்து சட்டமன்ற உறுப்பினராகவும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் சீமானனுடைய தம்பிகள் செல்வதற்கு டிஎன்டிவி தமிழ் ஊடகம் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம்மா. உறுதியாங்கன்னா இந்த மண்ணினுடைய சிக்கலை, மக்களினுடைய தேவையை சட்டமன்றத்தில் ஓங்கி குரல் கொடுக்கணும், மக்களுடைய சிக்கல் தீர்க்கப்படணும், இந்த மண் சார்ந்த உயிர்மை நேய அரசியல் பிறக்கணும், அறம் சார்ந்த அரசியல் பிறக்கணும்னா அதுக்கு ஒரே வாய்ப்பு நாம் தமிழர் கட்சி, அண்ணன் சீமான் அவர்கள் தான். அண்ணன் சீமான் அவர்களே வந்து கொண்டு போய் சேர்த்துட்டார், கட்சியை வந்து கொண்டு போய் சேர்த்துட்டார். அன்றைக்கு எம்ஜிஆர் வந்து எப்படி மக்கள் வந்து உள்ளத்தில் தாங்கினாங்களோ அதே போல் இன்றைக்கு அண்ணன் சீமான் அவர்களையும் நான் போகும்போது பெரியவங்க, அம்மாயி, அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்கெல்லாம் வந்து என் மூத்த மகன் நல்லா இருக்கானா கேட்டதா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாக நாங்கள் ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொல்லும்போது இது மாற்றத்திற்கான எளிய மக்களினுடைய புரட்சி. நிச்சயமாக ஈரோடு கிழக்கு வாங்கிய வாக்குகள் திமுகவை ஆட்டம் காண செய்யும். 2026 இந்த வாக்குகள் அவர்களை மிகப்பெரிய அச்சத்துக்கு உள்ளாக்கியிருக்கு. ஒருவேளை மக்களுக்கான நாம் தமிழர் வைக்கின்ற நோக்கத்தை அவர்கள் சரி செய்தால் மக்கள்கிட்ட போக முடியும். இல்லைன்னா பெரும் ஒரு பின்னடைவு மட்டும் இல்லை, தோற்பதற்கான ஒரு சூழல் தான் உருவாகும் அப்படிங்கிறது உறுதியாக தெரியுதுங்கண்ணா. மிக்க நன்றிங்கம்மா. மிக்க நன்றிங்கம்மா. நன்றிங்க. மீண்டும் மற்றொரு ஆளுமையோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, அன்பு, வணக்கம். டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம்.